கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதோ இன்றைய தினத்திலே ஐந்தாம் முத்திரையை உடைக்கும்படியாக யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். Behold, the lion of the tribe of Judah, the root of David, has come among us to open the fifth seal for us today. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள வாசிப்போம். Let's read Revelation chapter 6 verses 9 to 11. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. And when he had opened the fifth seal, I saw under the altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held, and they cried with a loud voice, saying, How long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on them that dwell on the earth? And white robes were given unto every one of them, and it was said unto them that they should rest yet for a little season until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது When the fifth seal was opened, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று யோவான் சொல்கிறார். John says that he saw under the altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. இங்கே தமிழிலே பலிபீடம் என்று எழுதப்பட்ட வார்த்தை தவறாய் இருக்கிறது. In the Tamil version, the altar is a mistake. கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது அது பலிபீடம் அல்ல, தூபபீடமாய் இருக்கிறது. The English translation is given as altar, but the Greek translation given by the Greek biblical scholars is an incense altar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆசரிப்பு கூடாரத்திலே தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்டது. In the tabernacle, the incense altar was found in the holy place. ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலமானது நித்திய வாசஸ்தலத்திலே காணப்படுகிற புதிய வானத்துக்கு நிழலாயிருக்கிறது. The holy place found in the tabernacle where the incense altar was found is a shadow unto the new heavens that is found in eternity. முதலாவதாக 9ஆம் வசனத்திலே தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிறது. First, in verse 9 we see that he saw under the incense altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. தூபபீடம் ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Incense altar shows a prayer life. அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். We read that also in the book of Revelations. வெளிப்படுத்தல் 5:8. Revelation chapter 5 verse 8. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு. தூப வர்க்கம் என்று சொல்வது ஜெப ஜீவியத்தை, பரிசுத்தவான்களுடைய ஜெப ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. The incense shows the prayer of the saints. அவை தூபபீடம் என்று சொல்லும்போது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எழும்பி புகைய போன்று எழும்பி போகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. Therefore, when we say of an incense altar, that is, the prayers are rising up like a smoke from the saints. ஆகவே தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிற ஆத்துமாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Therefore, the souls that were found under the incense altar, they were praying unto God. இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். முதலாவது தேவ வசனத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது அது பழைய ஏற்பாட்டிலே மரித்ததான இரத்த சாட்சிகள். They are the Old Testament saints, and they say that they were slain for the sake of the word of God, that is, those are the martyrs. இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது இரத்த சாட்சிகளை காட்டுகிறது. Here the people who have been specified are the martyrs. தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் யார்? Who are the souls that were found under the incense altar? இரண்டு கூட்ட இரத்த சாட்சிகள். Two groups of martyrs. ஒன்று தேவ வசனத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள். One were those who were slain for the word of God. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யப்பட்டதான இரத்த சாட்சிகளை
காட்டுகிறது. These show the martyrs who were slain during the Old Testament period. இரண்டாவதாக தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகள். And second is a group of martyrs who were slain for the testimony which they held. இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே மணவாட்டியின் பூரணத்தை அடையாமல் மரித்து போனதான பூரணப்படாமல் மரித்து போன இரத்த சாட்சிகளை காட்டுகிறது. These show the martyrs of the New Testament period who were not been perfected as the bride of Christ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I'm repeating once again. இந்த தூப பீடத்தின் கீழ் காணப்படுகிற இரத்த சாட்சிகள் அவர்கள் இரண்டு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். The souls that were found as martyrs under the incense altar are of two groups. ஒரு கூட்டத்தார் தேவ வசனத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள். One group were slain for the word of God. இரண்டாவது கூட்டத்தார் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள். And the second group were slain for the testimony which they held. ஆபேல் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரை என்று இயேசு சொல்லுகிறார். He says right from Abel until Zechariah. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 23 verses 23 to 25. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். That upon you may come all the righteous blood shed upon the earth, from the blood of righteous Abel unto the blood of Zachariah son of Barachias, whom ye slew between the temple and the altar. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும். From the blood of righteous Abel unto the blood of Zacharias son of Barachias, whom he slew between the temple and the altar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆபேல் முதல் Right from Abel there were many martyrs during the Old Testament period. அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டதான இரத்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள். They are the martyrs who were martyred for the sake of the word of God. மறுபக்கத்தில் இந்த கிருபையின் காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மணவாட்டியின் பூரணத்தை அடையாமல் அநேக இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். On the other hand, during the New Testament period, that is during the dispensation of grace, many people have died as martyrs without attaining the perfection of a bride. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். For example, I quote, இப்பொழுது ஒரு விசுவாசி வியாதிப்படுகிறார். suppose a believer falls sick வியாதிப்பட்டு அவர் மரண படுக்கையிலே மாறுகிறார். and now he is in deathbed. ஆனால் அதே வேளையில் அவர் மருத்துவமனைக்கு செல்லவோ மருந்து எடுக்கவோ இல்லை. தெய்வீக சுக சத்தியத்திலே அவர் உறுதியாய் நிற்கிறார். At the same time, he did not go to a hospital, nor did he seek the advice of a doctor, and he was standing steadfast on divine healing. தெய்வீக சுக சத்தியத்திலே உறுதியாய் நின்று அப்படியே அந்த வியாதியிலே அவர் மரணத்தை சந்திக்கிறார். He was steadfast in the doctrine of divine healing, and he dies in that sickness. அவர் தெய்வீக சுக சத்தியத்திலே உறுதியாய் நின்று மரணத்தை சந்தித்தது உண்மைதான். It is true that he stood on the doctrine of divine healing and he had to meet death. ஆனால் அதே வேளையில் மணவாட்டியினுடைய பூரணத்தை அவர் அடையவில்லை. But at the same time, he has not acquired the perfection of a bride. என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let us consider so. விசுவாசத்தின் பூரணம், அன்பின் பூரணம், தேவசுத்தத்தின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம். There are four perfections: perfection in faith, perfection in love, perfection in holiness, and perfection in the will of God. இதைத்தான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே இந்த ஜீவன்களுடைய முகத்திலே நாம் பார்க்கிறோம். சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், கழுகு முகம். That is what in Ezekiel chapter 1 we read of four phases: the face of a lion, face of an ox, face of an eagle, and face of a man. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு விசுவாசி இந்த பூமியிலே 4 பூரணங்களை உயிரோடு இருக்கும்போதே அடைய வேண்டும். Dear child of God, a believer, an anointed one, while on earth itself, he has to acquire perfection in all these four aspects. சிங்கமுகம் விசுவாசத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. The face of a lion shows perfection in faith. மனுஷமுகம் அன்பின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. The face of man shows perfection in love. எருது முகம் தேவசுத்தத்தின் பூரணத்தையும், கழுகு முகம் பரிசுத்தத்தின் பூரணத்தையும் வெளிப்படுத்துகிறது. The face of ox
shows the perfection in the will of God, and the face of an eagle shows perfection in holiness. இந்த நான்கு பூரணங்களை அடையும் போது மாத்திரமே அவர் மனவாட்டி என்கிற தகுதிக்கு வருவார். Only when he acquires perfection in all these four aspects, he will come to the cadre of a bride of Christ. ஆனால் இந்த குறிக்கப்பட்ட விசுவாசியோ அவர் தெய்வீக சுகத்திலே உறுதியாய் நின்றார், மருத்துவமனைக்கு போகவில்லை, மருந்து எடுக்கவில்லை, அந்த தெய்வீக சுகத்திலே அவர் நின்று மரணத்தை சந்தித்தார். அதே வேளையில் அவருடைய வாழ்க்கையில் மற்ற பூரணங்கள் உண்டாகவில்லை. But this particular believer, he stood steadfast in the doctrine of divine healing, and therefore when he fell sick, he did not consult a doctor, nor did he go to the hospital, and he died. But at the same time, he is not perfected in all the four perfections, and therefore he cannot become the bride. அப்படிப்பட்ட விசுவாசி அவர் புதிய எருசலேமுக்கு போகிறதில்லை, மனவாட்டியாய் மாறுகிறதில்லை. இந்த தூபபீடத்தின் கீழ் அவருடைய ஆத்தும சரீரத்தோடு அவருடைய ஆத்துமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. That believer, he will not go to New Jerusalem, he cannot become the bride. At the same time, his soul will be in his body under the altar. ஆகவே இரத்த சாட்சிகளை குறித்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவையா இருக்கிறது. Therefore, we must have a clear understanding about the martyrs. ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது தூபபீடத்தின் கீழ் ஆத்தும சரீரங்களோடு ஒரு கூட்ட இரத்த சாட்சிகள் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When the fifth seal was opened, under the incense altar were a group of souls with their body, and they were praying unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரையிலும், Until the church is being taken up, உலகம் உண்டானது முதல், right from the foundation of the world, சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரையிலும், until the church is being caught up, பல இரத்த சாட்சிகள் மரிப்பார்கள். there will be many martyrs. இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் தூபபீடத்தின் கீழ் காணப்படுவார்கள். All these martyrs will be found under the incense altar. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் புதிய வானத்தில் காணப்படுவார்கள். In the other hand, we can say that they will be found in new heavens. மறுபக்கத்திலே இன்னொரு கூட்ட இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வராத வேறொரு கூட்ட இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். On the other hand, there is another category of martyrs who will not come into this category. இந்த ரெண்டு கூட்ட இரத்த சாட்சிகளுக்குள்ள வித்தியாசத்தை தேவ ஜனங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். The people of God should have a very clear understanding about these two groups of martyrs. இன்னொரு கூட்ட இரத்த சாட்சிகள் யார்? Who are the other group of martyrs? இப்ப முதலாம் நூற்றாண்டு காலத்தில் எத்தனையோ விசுவாசிகள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். In the first century, many believers died as martyrs. அவர்கள் புதிய எருசலேமின் பூரணத்தை பெற்று அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தபடினால் அந்த விசுவாசிகள் புதிய எருசலேமுக்கு போவார்கள். They would have acquired the perfection to go into New Jerusalem, and they would have died as martyrs. Therefore, they will go to New Jerusalem. அதே போன்று எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அவர்கள் சீயோனின் பூரணத்தை அடைந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தபடினால் அவர்கள் சீயோனிலே காணப்படுவார்கள். At the same time, many apostles have died as martyrs. They have acquired the perfection of Zion even before their death as a martyr, and therefore they will reach Zion. நான் இந்த இரண்டாவது கூட்ட இரத்த சாட்சிகளில் சிலர் எப்படி மரித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now let me say how certain martyrs of the second category died. கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் எந்த வருடத்தில் எப்படி மரித்தார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள். The Greek biblical scholars have done an extensive research about the apostles and the time of their death and the way they died. நாம் ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about Stephen. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே முதலாவது மரித்த இரத்த சாட்சி ஸ்தேவானாய் இருக்கிறார். Stephen was the first martyr during the first century. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே நாம் ஸ்தேவானுடைய மரணத்தை குறித்து பார்க்கிறோம். We see about the death of Stephen in Acts of Apostles chapter 7. இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். This Stephen was stoned to death as a martyr. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இவர் விசுவாசிகளில் ஒருவராய் காணப்பட்டார். He was one among the believers. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, When we read Acts of Apostles chapter 5, பந்தி விசாரணை செய்யும்படியாக அப்போஸ்தலர்கள் சில விசுவாசிகளை ஏற்படுத்துகிறார்கள். the apostles had ordained certain believers for the daily ministration. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Acts of Apostles chapter 6 verse 5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இந்த கூட்டத்திலே 3 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். Of this group, 3 people died as martyrs. கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள்
The Greek biblical scholars say, நாம் வாசிக்க கேட்ட இந்த பெயர்களிலே 3 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். after the names we now heard, 3 people died as martyrs. முதலாவது ஸ்தேவான். First is Stephen. ஸ்தேவான் மரித்ததைத்தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In Acts of Apostles chapter 7 we read about the death of Stephen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக தீமோன். Second is Timon. மூன்றாவது பர்மெனாவ். Third is Parmenas. இவங்க 3 பேரும் இரத்த சாட்சிகளாக மரித்ததாக கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். Greek biblical scholars say that these 3 died as martyrs. இவர்கள் புதிய எருசலேமின் பூரணத்தை அடைந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தபடினால் இவர்கள் புதிய எருசலேமில் காணப்படுவார்கள். They have acquired the perfection for New Jerusalem before they died as martyrs, so they will reach Jerusalem. இனி 12 அப்போஸ்தலர்களில் अनेक அப்போஸ்தலர்கள் எப்படி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள்? Now out of the 12 apostles, how many died as martyrs? முதலாவது மத்தியா என்கிறதான அப்போஸ்தலன். First, the apostle Matthias. யூதாசுக்கு பதில் அவருடைய இடத்தில் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டவர் தான் இந்த மத்தியா. Matthias was the one who was chosen in place of Judas as an apostle. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இவர் எருசலேமிலே கல்லெறியப்பட்டு பின்பு வெட்டி கொலை செய்யப்பட்டார். The Greek biblical scholars say that first he was stoned in Jerusalem, later he was cut into pieces. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக யூதா என்கிறதான ஒரு அப்போஸ்தலன். Second, Judah the apostle. இவர் ஒரு அப்போஸ்தலர், யாக்கோபின் சகோதரனாய் இருக்கிறார். He was an apostle and the brother of James. இவருக்கு மற்றொரு பெயர் ததேயு. Another name for him is Thaddeus. கிபி 72ஆம் ஆண்டு சிலுவையில் அறையப்பட்டு இவர் மரித்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். Biblical scholars say that he was crucified with the cross in 72 AD. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக பர்தலோமேயு. Next one is Bartholomew. இவர் ஒரு அப்போஸ்தலராய் காணப்பட்டார். He was also an apostle. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை புறஜாதிகள் படிக்கும்படியாக அதை அவர் மொழிபெயர்த்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is told of him that he gave the translation of the gospel according to Saint Matthew's into other languages. அதனால விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர் மேல் கோபம் உண்டு இவரை கொலை செய்தார்கள். Therefore the idolaters got wild with him and murdered him. பட்டயத்தினால் வெட்டப்பட்டு இவர் மரித்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். The biblical scholars say that he was killed by the sword. அடுத்தபடியாக யாக்கோபு. Next is James, யோவானின் சகோதரன். the brother of John. இடி முழக்க மக்கள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். They were called the sons of thunder. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த யாக்கோபு அப்போஸ்தலர்களில் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்தவர் இந்த யாக்கோபு தான். James was the first apostle to die as a martyr. விசுவாசிகள் மத்தியில் முதலாவது இரத்த சாட்சி ஸ்தேவான். Stephen was the first martyr among the believers. அப்போஸ்தலர்கள் மத்தியில் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்தவர் யாக்கோபு. And James was the first martyr among the apostles. அப்ப இந்த யாக்கோபை கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு பொய் சாட்சியை ஏற்படுத்தி இந்த யாக்கோபை கொலை செய்யும்படியாக அல்லது தண்டிக்கும்படியாக கொண்டு போகப்பட்டார். And there was a false witness sought to kill James and he was brought forth. அப்ப அந்த பொய் சாட்சி சொல்லும்படியாய் போன நபர் இந்த யாக்கோபின் முகத்தை பார்த்து கொண்டே போனானாம். And the person who was summoned to give a false witness against James on his way was right through looking at the face of James. அப்ப அவருடைய முகத்துல எந்த பயமோ கலக்கமோ துக்கமோ இல்லை, முகம் பிரகாசமாக அவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டாராம். And he testified that on his way he did not see any fear or sorrow or some other reactions in his face, but his face was very clear and it was shining. யாக்கோபுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லும்படியாய் கடந்து போன மனிதன் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது எந்த கலக்கமும் இல்லாமல் முகம் சந்தோஷமாய் காணப்படுவதை கண்டு இயேசுதான் மெய்யான தேவன் என்று இந்த பொய் சாட்சி சொல்லும்படியாய் போனவன் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். The person who was hired to give a false witness against James on his journey through to that place along with James was able to see that the face of James was without any reactions and was clear and was bright, and therefore he could not test to give a false witness against him. He told that Jesus Christ is the true God and he accepted Jesus Christ. யாக்கோபுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லும்படியாய் போன மனிதன் இப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். The person who went to give a false witness against James now has accepted Lord Jesus Christ as his personal savior. இந்த பொய் சாட்சி சொல்லும்படியாய் கடந்து வந்தவனுக்கு யாக்கோபு எந்த பிரசங்கமும் பண்ணவில்லை, இயேசு மெய்யான தேவன் என்று போதிக்கவில்லை. The person who came to give false witness about James did not give any message to him or did not try to convince him that Jesus Christ is the true God. பாடுகளின் மத்தியில் உபத்திரவங்களின் மத்தியில் மரண பாதையில் கடந்து செல்லும்போது அவர் முகத்தில் காணப்பட்ட சந்தோஷமே
ஒரு நிருபமாக ஒரு சுவிசேஷமாக மாறி இந்த பொய் சாட்சிக்காரனை ரட்சித்தது. While he was going through a path of sufferings and shame, only his facial reactions made the person to be converted. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வேலை பார்க்கிற இடத்தில், குடியிருக்கிற இடத்தில், உன்னுடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்தில் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி ரட்சிப்பதை பார்க்கலாம். நம்முடைய ஜீவியமே சுவிசேஷமாய் மாறி மற்றவர்களை ரட்சிப்பதாக. Dear child of God, in the place where you work and in the residential area, in the place where your children study, you do not go and preach the gospel about Christ, but your life itself must preach to others. சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன நிந்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது நீ கலங்கி சோர்வடைந்து பின்மாறி போகாத வண்ணம். When you encounter small and trivial persecutions, problems and shames and reproaches, if you are troubled and if you backslide, தேம்பி 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 அழுது முகம் வீங்கி எப்போது கண்ணீரை துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். and people keep on sobbing, and then they have a swollen face and they are wiping their tears continually. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன நிந்தைகளுக்காக நீ எந்த மட்டும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பாய்? Just for trivial problems and shames and reproaches, how long are you going to keep on shedding tears? மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது கண்ணீரை அல்ல, உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகும்போது ஒரு பெரிய பிரகாசத்தை காண வேண்டும். Others, when they see your face, they should not see your tears, but they should see a great brightness when you're going through the paths of suffering. ஆகவே நிந்தைகளின் பாதையில, அவமானத்தின் பாதையில, பாடுகளின் பாதையில ஊழியர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளாய் இருந்தாலும் நாம் படுகிற துக்கம், நாம் சிந்துகிற கண்ணீர் மற்றவர்களை ரட்சிக்க முடியாது. Therefore, be it a believer or a worker, when you go through a path of reproaches, shames and sufferings, if you shed tears, it will not convince others. மற்றவர்கள் வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நிலவரத்தில் உன்னுடைய முகம் காணப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடிய நிலவரத்தில் உன்னுடைய கண்கள் காணப்படக்கூடாது. Your countenance must not be in a place where others comfort you, nor should you shed tears. பொய் சாட்சி சொல்லும்படியாய் புறப்பட்டு போனவனை யாக்கோபுடைய முகத்தில் காணப்படுகிற பிரகாசம் ரட்சித்திருக்க கூடுமானால், if an unsaved person who came there to give false witness against James, and when the countenance of James himself made him to be converted, நம்முடைய முகத்திலே காணப்படுகிற பிரகாசம், நாம் கடந்து போகிற பாதையில் நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுகிற சந்தோஷம் ஏன் நம்முடைய சக ஊழியர்களையும் சக விசுவாசிகளையும் ரட்சிக்க முடியாது? and the brightness that is in our face when we pass through a path of shames and reproaches, why can't it change our co-believers and co-workers? ஆகவே சுபாவத்தின் மூலமாக, நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக சக ஊழியர்களை சக விசுவாசிகளை நாம் ரட்சிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Therefore, we must be able to save our co-believers and co-workers by our nature. சம்பவித்தது என்ன தெரியுமா? Do you know what happened? இந்த பொய் சாட்சிக்காரன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, Not only was the false witness saved, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினால் யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டது போல அதே போன்ற மரணம் இந்த பொய் சாட்சிக்காரனுக்கும் ரட்சிக்கப்பட்ட இவனுக்கும் உண்டாயிற்று. just because he was saved and accepted Lord Jesus Christ as a savior, he was beheaded in the same way as James also was beheaded. ஆகவே யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரிக்க போன வேளையில் அவரை கொலைக்கு நியமிக்கும்படியாய் அல்லது பொய் சாட்சி சொல்லும்படியாய் கடந்து வந்தவனும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இரத்த சாட்சியாய் மரிக்கிறான். Therefore, when James was taken to be beheaded and to die as a martyr, the person who also went along with James to give false witness against him, he was also converted and was beheaded. நான் பிதாவை நோக்கி அபயமிடுகிறேன். Now I'm crying unto the Father. நான் பரலோகத்தை நோக்கி அபயமிடுகிறேன். I'm crying unto heaven. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற பாதையில் Lord, in the path that we are passing through today, உபத்திரவங்களை, போராட்டங்களை, அவமானங்களை, பாடுகளை சகிக்க எங்களுக்கு பலன் இல்லையே. oh Lord, we do not have the strength to endure the sorrows, griefs and reproaches. பாடுகளின் நேரத்தில் எங்களுடைய முகத்திலே பிரகாசம் இல்லையே. When we are suffering, there is no brightness in our face. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லையே. We do not have the experience of to be rejoicing always. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய ஜீவியத்தை நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. you should examine your lives இரத்த சாட்சியாய் மாறும்படியாக to become a martyr. தேவன் நம்மை அபிஷேகித்து இருக்கிறார். God has anointed us. நம்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகமே ஒவ்வொரு மனிதனையும் இரத்த சாட்சியாய் மாற்றும்படியாகத்தான் ஊற்றப்பட்டிருக்கிறது. The anointing that has been poured upon us is just because to turn each one of us into a martyr. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம்.
Acts of Apostles chapter 1 verse 8. வாசிப்போம் அந்த வசனத்தை. Let's read that verse. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You shall be my witnesses. தமிழிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the English version it is written as witnesses. ஆனால் கிரேக்க பாஷையில் மார்த்தூரியா. But in the Greek translation it is given as marturia. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதோட அர்த்தம் எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். Meaning you shall be my martyr. எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். You shall be my martyrs. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அல்ல. Not as a witness. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் உங்கள் மேல் இறங்கும்போது, When the power from on high descends on you, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில நீ எங்க போனாலும் எனக்கு இரத்த சாட்சிகளாக அந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். that anointing will change you to be a martyr even if you go to Jerusalem or Judea or Samaria or to the uttermost part of the earth. பிரியமானவர்களே, அந்த இரத்த சாட்சிகளின் சரித்திரத்தை பார்க்கும்போது, Dearly beloved, when we see the history of the martyrs, நம்முடைய இருதயம் உடையக்கூடிய விதத்தில் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். and they have been sent in a way that even our hearts may break. அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ விசுவாசிகள் இரத்த சாட்சிகளாய், சிறு பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். Not only the apostles but many believers including small children have given up their life as martyrs. ஒரு சிறு பிள்ளையினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, When we read the history of a small அந்த child, குடும்பத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு நபரையும் ரோம அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய எண்ணெய் சட்டி, ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை உண்டாக்கி அதுல கொதிக்கிற எண்ணெயை வைத்து அந்த சிறுபிள்ளை காணத்தக்கதாக பெற்றோர் ஒவ்வொருவரையும் அதில் தள்ளினார்களாம். in the Roman Empire, a big pot with boiling oil was kept before a small girl, and each member of her family were cast into it in front of her eyes. முதலாக தகப்பன் தள்ளப்பட்டார். First the father was put in, குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டது இயேசுவை மறுதலித்து விடுங்கள். and to the rest of the family members it was asked them to deny Jesus. இரண்டாவது தாய் தள்ளப்பட்டார். Second, the mother was cast in. அடுத்து பிள்ளைகள் இருந்தார்கள். Next, the children were left. பிள்ளைகள் வரிசையா ஒவ்வொருவராய் தள்ளப்பட்டார்கள். One by one the children were also pushed in. கடைசியாக ஒரு சிறு பிள்ளை. Finally, one young girl. அந்த பிள்ளையின் இடத்துல பைபிளை கொடுத்தார்களாம். They gave a Bible in her hands. அதை கிழித்து போட வேண்டும் என்று சொன்னார்கள். They asked her to tear it into pieces. இதை நீ கிழித்து போட்டால் உன்னை நாங்கள் விடுதலை செய்யலாம். If you tear this Bible into pieces, we will deliver you. அந்த பிள்ளை என்ன செய்தது? What did the girl do? இந்த பைபிளை இப்படி விடித்தது. She opened the Bible. அந்த பைபிளை முத்தமிட்டது. She kissed the Bible. இது என்னுடைய நேசர் எனக்கு எழுதினதான காதல் கடிதம் என்று சொன்னது. This is a love letter written by my beloved. இது வெறும் வேதம் அல்ல. This is not just a scripture. என்று சொல்லி மற்றவங்க கொண்டு அதுல போடுறதுக்கு முன்னாடி பைபிளை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதுவே போய் அப்படியே விழுந்தது. Saying so, she gave the Bible into the hands of one of the Roman soldiers, and before they could cast her into the oil, she ran and jumped into that boiling oil. இன்றைக்கு காலையில 8 மணிக்கு மேல தான் இந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வாசித்தேன். This morning at around 8 o'clock I was reading piece by piece அப்போஸ்தலர்கள் கடந்து போன பாதை, the path that the apostles tread, முதலாம் நூற்றாண்டிலே காணப்பட்ட தேவ ஜனங்கள் கடந்து போன பாதை, the people of God during the first century, the way they tread. அருமையான தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு நீங்களும் நானும் நான் சந்திக்கிற பிரச்சனையே அல்ல. Dearly beloved, today the problems that you and I are encountering are really no problem at all. ஆனாலும் நம்முடைய கையில உள்ள கர்ச்சீப் எல்லாம் நனைந்து போகிறது. அப்படி கசக்கி புழிஞ்சா ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கலாம், கண்ணீரை தொடச்சு. But the handkerchiefs that we have in our hand are really wet and soggy with our tears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன், Next, Apostle Philip. கிபி 52ஆம் ஆண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். In 52 AD, he was nailed to the cross and died. பல உபத்திரவங்களை அவருடைய சரீரத்திலே உண்டாக்கி பல பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை கிபி 52ஆம் ஆண்டு சிலுவையிலே அறைந்தார்கள். In 52 AD, they crucified him to the cross after wounding him and torturing him. அடுத்தபடியாக மத்தேயு என்கிறதான அப்போஸ்தலன், Next, Apostle Matthew. கிபி 60ஆம் ஆண்டு அவர் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு அவர் மரித்தார். In 60 AD, he was killed by the sword. அடுத்து சின்ன யாக்கோபு என்கிறதான அப்போஸ்தலன். The next, the Apostle James the Lesser. ஏன் அவர் சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார்? Why was he called James the least? இப்ப யோவானுடைய சகோதரன் பேரு யாக்கோபு தான். And the brother of John is James the elder. அந்த யாக்கோபுக்கும் இந்த யாக்கோபுக்கும் வித்தியாசப்படுத்தும்படியாக, Just to differentiate between that James and this James. இந்த சின்ன யாக்கோபு தான் அவர் யாக்கோபு எழுதின நிருபத்தை எழுதினவர். This James the least wrote the epistle according to James. அவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கூடி சேர்ந்து அவரை கீழே தள்ளி அடித்து காயப்படுத்தி மிதித்து அவரை கொலை செய்தார்கள்.
The public together caught him and trampled him and then killed him. அடுத்தபடியாக அந்திரேயா என்கிற அப்போஸ்தலன், Next, Apostle Andrew. இவர் பேதுருவின் சகோதரன். He was the brother of Peter. எக்ஸ் வடிவ சிலுவையை உண்டாக்கி And the cross was put in the X position பூமியிலே பதியத்தக்கதாக அந்த சிலுவையை அடித்து so that the cross was dumped or dug into the earth and held there. இரவும் பகலும் 3 நாள் வேதனையின் மத்தியில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாராம். 3 days and nights he was hanging with pain on that cross in that X shape. அந்த 3 நாட்கள் சம்பவித்தது என்ன? What happened during those 3 days? எக்ஸ் வடிவ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்திரேயா அந்த சிலுவை காட்சியை வேடிக்கை பார்க்கும்படியாக அநேகர் கூடினார்களாம். Andrew was hanging on the cross which was in the X shape and many people had gathered together to look at it. அந்த வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிற அந்திரேயா சொன்னாராம், இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இயேசுவின் மரணத்தை குறித்தும் தன்னை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்களிடத்திலே அந்த வேதனையிலே துடித்துக் கொண்டே பேசுகிறாராம். Andrew, when he was suffering with pain, he was telling about the blood and death of Jesus Christ to the people who were gathered there to look at him. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I'm repeating once again. எக்ஸ் வடிவ சிலுவையை உண்டாக்கி They had made a cross in the shape of X. அந்த பூமியிலே பதியத்தக்கதாக அந்த சிலுவையை அறைந்து And they planted the cross on the earth. இரவும் பகல் 3 நாள் அந்த சிலுவையிலே அந்திரேயா தொங்கவிடப்பட்டிருந்தார். And Andrew was made to hang on that cross for 3 days and nights. அப்ப அதை வேடிக்கை பார்க்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்கள் கூடுவார்களாம். Each day people gathered there to have a look at him. தான் வேதனையில துடித்துக் கொண்டிருக்கும் போதே Even though he was struggling in pain, இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இயேசுவின் மரணத்தை குறித்தும் கடந்து வந்த ஜனங்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். he was keeping on telling about the blood and death of Jesus to the people who thronged there to look at him. அதில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களாம். And there many people were saved. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மரிப்பதற்கு முன்பாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். The biblical scholars have said that before the death of Andrew many people were converted. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வேண்டிக் கொண்டார்களாம், இவரை விடுதலையாக்க வேண்டும் என்று. And the people who were saved there, they went on a request saying that he should be freed. எப்படியாயிலும் இவரை சிலுவையிலிருந்து இறக்க வேண்டும் என்று அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தார் போராடினார்களாம். The people who were saved there went on a struggle saying somehow or the other we must bring him down from the cross. அப்ப விடுதலை செய்யும்படியாக சிலுவையில் இருந்த அவருடைய சரீரத்தை இறக்கின போது அப்படியே இறங்கும் போது மரித்து விழுந்தாராம். And then somehow they got the permission and they wanted to, when they were trying the level best to deliver him and were bringing him down from the cross, he fell down dead. அடுத்தபடியாக பேதுரு. Next is Peter. பேதுரு அப்போஸ்தலன் சவுக்கினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். Peter the apostle was scourged and hung on the cross upside down. சிலுவையில் அவரை அறையும்படியாய் வந்தபோது When he was brought to be nailed, அவர் சொன்னாராம், இயேசுவை போல மரிப்பதற்கு தகுதி இல்ல. he told to the people there, I am not worthy to die like Jesus. ஆகவே என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். Therefore he requested the people to crucify him to the cross upside down. அவர் விரும்பி கேட்டுக்கொண்டபடியே பேதுரு அப்போஸ்தலன் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். As per his wish, Apostle Peter was nailed to the cross upside down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி அப்போஸ்தலர் அல்லாமல் மரித்ததான ஒரு சிலரை குறித்து நான் சொல்கிறேன். Now let me say about certain people who were not apostles but died as martyrs. அப்போஸ்தலர்கள் மத்தியில் யோவான் அப்போஸ்தலன் மாத்திரமே 100 வயது அடைந்து இயற்கையான மரணம் அடைந்திருக்கிறார். Out of the apostles, only Apostle John, at the age of 90, he died a natural death. தோமா அப்போஸ்தலன், Apostle Thomas. சீரிய பாஷையிலே தோமா என்று அவருக்கு பெயர், கிரேக்க பாஷையிலே திதிமு என்று பெயர். In the Syrian language he was called Thomas, but in the Greek language he was called Didymus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இவரும் புற மதத்தின் பூசாரிகளால் கொலை செய்யப்பட்டு மரித்தார். He was also killed by the priests from other religions. ஈட்டினால் குத்தி கொலை செய்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். And researchers say that he was killed by a spear. பரிசுத்த பவுல் Saint Paul. பலமுறை சிறையில் இருந்திருக்கிறார். கடைசியாக 9 மாதங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு He was imprisoned many times, but finally the final spell was for a period of 9 months. நேரோ ராயனுடைய கட்டளையின்படியே பேதுரு சிறையில் அறையப்பட்ட அதே காலகட்டத்தில் பவுலும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். At the time of Nero Caesar, at the time when Peter was slain, Saint Paul was also beheaded. அதாவது பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார். That is, he was killed by the sword. இனி அரிஸ்தர்க்கு என்கிறதான ஒரு நபரை குறித்து படிக்கிறோம். அரிஸ்தர்க்கு அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 2ஆம் வசனத்துல அரிஸ்தர்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். In Acts of Apostles chapter 27 verse 2, we read about Aristarchus. அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். One Aristarchus, a Macedonian.
அடுத்து அப்போஸ்தலர் 19:29. Next, Acts of Apostles 19:29. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். And the whole city was filled with confusion, and having caught Gaius and Aristarchus, men of Macedonia, Paul's companions in travel. அப்ப பவுலுக்கு துணையாய் வந்ததான இந்த அரிஸ்தர்க்கு எப்படி பாடுபடுத்தப்பட்டார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். Here in the scripture passage we read that Aristarchus, who came to help as a companion to Paul, how he was tortured. முடிவாக சிரச்சேதம் செய்யப்பட்டார். Finally he was beheaded. அடுத்து Trophimus. அப்போஸ்தலர் 21:29 அவருடைய பெயரை நாம் பார்க்கிறோம். We read his name in Acts of Apostles 21:29. எபேசியனாகிய துரோபீமு என்பவன் And Trophimus, an Ephesian, இவன் நேரோராயன் கட்டளையின்படி சிரச்சேதம் செய்யப்பட்டு மரித்தார். He also was beheaded according to the command of Nero Caesar. அடுத்து எரஸ்து. Next is Erastus. ரோமர் 16:23 வரை குறித்து படிக்கிறோம். We read about him in Romans chapter 16:23. பிலிப்பு பட்டணத்தில் அஞ்ஞானிகளால் சித்திரவதை செய்யப்பட்டு சந்தோஷத்தோடு மரித்தாராம். It is written that in the land of Philip he was tortured and he died happily. ரோமர் 16:23. பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய Erastus, the chamberlain of the city. கடைசியாக அனனியா. Finally Ananias. இந்த அனனியா யார்? Who is this Ananias? பவுல் கண்கள் குருடாகி இந்த அனனியாவை தான் போய் சந்தித்தார். When Paul's eyes were blinded, he came and met this Ananias. சவுலாகிய பவுலை ஆண்டவர் இந்த அனனியாவினிடத்திலே தான் வழி நடத்தினார். And God had led Paul, who was Saul, to this Ananias. இயேசுவின் 70 சீசர்களில் இவரும் ஒருவர். He was one among the 70 disciples of Jesus. இவர் தமஸ்குவிலே கண்காணியாய் வைக்கப்பட்டிருந்தார். He was kept as an overseer in Damascus. இவர் இரத்த சாட்சியாய் மரித்ததாய் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். Researchers say that he too died as a martyr. அடுத்தபடியாக சீமோன். Next is Simon. செலத்தோ என்று மறுபெயர் கொண்ட சீமோன். Simon called Zelotes. இவர் ஒரு அப்போஸ்தலன். He was also an apostle. கிபி 74ஆம் ஆண்டு அஞ்ஞானிகளால் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். He was crucified to the cross by the heathen in the year 74 AD. பிரியமானவர்களே, முதலாம் நூற்றாண்டிலே இன்னும் பல்வேறு காலகட்டத்தில் கிருபையின் காலத்தில் அநேக அப்போஸ்தலர்களும் அநேக விசுவாசிகளும் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். Dearly beloved, in the first century AD and in the dispensation of grace, many people, apostles and believers, have died as martyrs. ஆனால் அப்போஸ்தலர்களும் சரி, இரத்த சாட்சியாய் மரித்த விசுவாசிகளும் சரி, தங்களை யார் கொலை செய்தார்களோ அவர்களை பழி வாங்கும்படியாக அல்லது அவர்களை நியாய தீர்ப்பு செய்யும்படியாக தேவனை நோக்கி ஜெபிக்கவில்லை. But the apostles and the believers who died as martyrs never went and requested the Lord to take vengeance on them. இப்ப புதிய வானத்துக்கும் புதிய எருசலேம் சீயோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். Now I'm giving you a difference between new heavens and Zion. இங்கே தூபபீடத்திலே கீழ் காணப்படுகிறதான இந்த ஆத்தும சரீரங்கள், இந்த இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்கள், எங்களை கொலை செய்தவர்களை பழி வாங்க வேண்டும், அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். And the souls of the bodies of the martyrs who were found under the incense altar were praying unto the Father, asking him to take vengeance on the people who had killed them. இதுதான் உங்களுடைய ஜெபம். This was their prayer. தூபபீடத்திலே காணப்பட்ட அவங்க ஜெபிக்கிற ஜெபம் என்ன? What was the prayer of the people who were found under the incense altar? ஆபேலுடைய ஜெபம் என்ன? What was the prayer of Abel? இன்னும் காயினை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீரே. You have kept Cain still alive. இன்னும் காயின் என்னை கொலை செய்தானே, என் சகோதரனாகிய காயின் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, சுகமாய் இருக்கிறானே. Cain, my brother who had murdered me, he is still hale and healthy. எப்போது அவனை கொலை செய்வீர்? When are you going to kill him? என்னுடைய இரத்தத்துக்காக என்னை கொலை செய்த என் சகோதரனாகிய காயினை எப்போது பழி வாங்குவீர்? When will you take vengeance on Cain, my brother, for my blood? இதுதான் ஆபேலுடைய இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. This is what the blood of Abel is speaking. அதான் தேவனாகிய கர்த்தர் காயினை பார்த்து சொல்லுகிறார், That is why Lord the God said unto Cain, உன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. the blood of Abel your brother is calling me from the earth. வாசிப்போம். ஆதியாகமம் 4:10. Genesis 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. And he said, what hast thou done? The voice of thy brother's blood crieth unto me from the ground. இப்ப தூபபீடத்தின் கீழ் 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இரத்த சாட்சிகள் தூபபீடத்தின் கீழ் இருந்து
தங்கள் ஆத்தும சரீரங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When the fifth seal was opened, a group of martyrs were found under the incense altar with their soul and bodies. They were praying unto the God. அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தது நல்ல காரியம்தான். It's a good thing that they died as martyrs. ஆனா அதே வேளையில் தங்களை யார் துன்பப்படுத்தினார்களோ, யார் கொலை செய்தார்களோ, அவருடைய அழிவுக்காக இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். At the same time they are praying for the destruction of the people who were the cause for the death and who tormented them. இனி 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, Now when we read 2 Chronicles chapter 24 verses 20 to 22, அங்கே பரகியாவின் குமாரனாகிய சகரியா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். there we see the instance of Zacharias the son of Berechiah being killed. அப்ப அவன் கொலை செய்யப்பட்ட போது என்ன சொல்லுகிறான்? What did he say when he was killed? கர்த்தர் அதை பார்ப்பார், The Lord has seen it. தேவன் அதை பார்ப்பார், Lord has seen it. தேவன் அதை கேட்பார். The Lord will ask. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். Thus Joash the king remembered not the kindness which Jehoiada his father had done unto him, but slew his son, and when he died he said, The Lord look upon it and require it. கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். The Lord will look upon it and require it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். In this way many people died as martyrs during the Old Testament இனி period. நாபோத்தை குறித்து பார்க்கிறோம். Now we see about Naboth. நாபோத் இரத்த சாட்சியாய் மரித்தான். Naboth died as a martyr. இனி யோனாவை குறித்து நாம் பார்க்கும்போது, Now when we read about Jonah, யோனா என்ன செய்கிறான்? what did Jonah do? நினிவே பட்டணத்து ஜனங்கள் அழிய வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். He prayed to the Lord that the people of Nineveh should be destroyed. கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டின போது, When the Lord had mercy upon them, அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் he could not stand it. தான் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும், His word should be fulfilled. தன்னுடைய பெயர் காப்பாற்றப்பட வேண்டும், His name should not be slandered. என்னை ஜனங்கள் யாரும் பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடாது. And people should not call me as a false prophet. ஜனங்கள் சாவதை பத்தி இவனுக்கு பிரச்சனை இல்ல. The people dying was not at all a matter for him. இவனுக்கு தன்னுடைய பெயர் முக்கியம். His name was more important for him. இப்படி யோனா எரிச்சலோடு காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். We see that Jonah was found irritated. ஆகவே இந்த தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் யார்? Who are the souls found under the incense altar? இரத்த சாட்சியாய் மரித்திருந்தாலும், Though they have died as martyrs, யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாய் மரித்தார். John the Baptist died as a martyr. சத்தியத்தை பேசின போது அவருடைய தலை வெட்டப்பட்டது. When he proclaimed the truth, his head was taken off. ஒரு ஸ்திரீயின் மூலமாக, By a woman. ஒரு ஸ்திரீயின் ஆலோசனையின் மூலமாக By the counsel of a woman. யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டது. John the Baptist was beheaded. அவரும் இரத்த சாட்சிதான். He is also a martyr. ஆனால் அவர்கள் எல்லாரும் தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிறார்கள். But they will be found under the incense altar. அவர்கள் எல்லாம் புதிய வானத்துக்குரியவர்கள். They are for new heavens. ஆனால் இப்பொழுது நாம் பார்த்த இந்த அப்போஸ்தலர்கள், இந்த புதிய எருசலேம் போகக்கூடிய விசுவாசிகளுடைய சாட்சி என்ன? But what is the witness about the apostles and the believers who are for New Jerusalem? இப்ப ஸ்தேவானுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிப்போம். Let's read about the death of Stephen. ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றபோது, When Stephen was stoned, ஒவ்வொரு கல்லும் அவர் மேல் விழுந்தபோது, when each stone fell on him, அவர் நெடுமுழங்காலில் நிற்கிறார். he stood straight on his knees, கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறார். lifting up his hands towards heaven. அண்ணாந்து வானத்தை பார்க்கிறார். With his eyes he was looking unto heaven. ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். He was able to see a vision. கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். Finally he prayed. இந்த தூபபீடத்தின் கீழ் இந்த ஆத்துமாக்கள் ஜெபித்தது போல அல்ல. Not as the people souls that were found under the incense altar. அந்த ஆத்துமாக்கள் என்ன ஜெபித்தார்கள்? What do those souls pray? என் சத்துருவை எப்பொழுது பழி வாங்குவீர்? When will you avenge my enemies? என் சத்துருவின் குடும்பத்துக்கு எப்போது நியாயத்தீர்ப்பு செய்வீர்? When will you bring a judgment upon the family of my enemy? இப்படித்தான் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். This was their prayer. புதிய வானத்துக்கு போகக்கூடிய இரத்த சாட்சிகள். The martyrs who are going to new heavens. ஆனால் புதிய எருசலேம் போகக்கூடிய சியோனுக்கு போகக்கூடிய இரத்த சாட்சிகள் என்ன செய்கிறார்கள்? But how will the people, that is martyrs who are going to New Jerusalem and Zion, pray? இப்ப ஸ்தேவானுடைய ஜெபத்தை வாசிப்போம். Let's read the prayer of Stephen. அவன் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறான். He is praying unto the Father. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் Acts of Apostles 7 58 முதல் வாசிங்க. from 58 onwards.
அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். And cast him out of the city and stoned him, and the witnesses laid down their clothes at a young man's feet whose name was Saul. And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நீ பகையோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். this resurrected morning you are found in the presence of God with hatred, enmity and envy. அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னுடைய ஜீவியத்திலே மற்றவர்களை, ஏதோ ஒரு சிலரை உனக்கு பார்க்கவும் முடியவில்லை, உன் மனதிலே அவர்களோடு ஒன்றாக்கப்பட முடியவில்லை, உன் இருதயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலரை வெறுத்த நிலவரத்தில் நீ போய் என்னுடைய சமூகத்தில் காணப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, now you are found in my presence, you are an anointed child, but yet you are hating certain people, you are not able to look at their face, and you are nursing a hatred against them. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை வெறும் வார்த்தையாக நாம் இப்போது பார்க்க வேண்டாம். Now let us not see the life of Stephen just as mere words. ஸ்தேவானுடைய அவன் கடந்து போன பாதையை இது ஒரு சரித்திரம் அல்ல, இது ஒரு கதை அல்ல, இது ஒரு பரிசுத்தவானுடைய அனுபவம், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய சாட்சியின் ஜீவியம். The path which Stephen went is not just a story or a history, but it is an experience by a child of God. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், என்னுடைய பிள்ளையே, என் மகனே, என் மகளே, ஸ்தேவான் கடந்து போனபடி அப்படி ஒரு பாதையில் இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? The Holy Ghost is now asking you, oh my son, my daughter, are you going through a path as Stephen did today? இன்றைக்கு சிலருடைய முகத்தை உன்னால் பார்க்க முடியவில்லை. Now today you are not able to look at the faces of certain people. இன்றைக்கு சிலரோடு உன் இருதயத்தில் ஐக்கியம் இல்லை. Now today you do not have a fellowship or a unity with certain people. சிலருடைய பெயரை கேட்டாலே உனக்கு வெறுப்பு உண்டாகிறது. On hearing the name of certain people itself you are enraged. அப்படிப்பட்ட நிலவரத்தோடு நீ இப்பொழுது என்னுடைய சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். Now in that condition you are found in my presence. அவர்கள் மேல் உனக்கு வெறுப்பு வர காரணம் என்ன? What is the reason for you to nurse a hatred against those people? ஒருவேளை அவர்கள் உன்னை கல்லெறிந்திருக்கலாம், ஸ்தேவானை எறிந்தது போல கல்லெறிந்திருக்கலாம். Maybe they would have stoned you as Stephen was stoned. ஒரு நபர், ரெண்டு நபர் அல்ல. Not just one or two. ஒரு நபர், ரெண்டு நபர் அல்ல. Not just one or two. இங்கே பாருங்கள், 57ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். Verse 57. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, 400 பேர் இங்க இருக்கிறீங்க வைத்துக் கொள்ளுங்க. Just imagine this. Suppose there are 400 people. ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து 400 பேர் இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க. Suppose including workers and believers there are 400 people here. 399 பேர் ஒரு ஆளை நிப்பாட்டி அந்த ஆளுக்கு விரோதமா பேசி அந்த ஆளை குற்றப்படுத்தி அந்த ஆளை காயப்படுத்தி 399 பேர் ஒருமனப்பட்டு எல்லாம் ஒன்றாய் அப்படியே பாயறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க, ஒரு திரைப்படம் போல வரட்டும். Just visualize this. Suppose one person is kept in the center and 399 people are against him, wounding him, cursing him and stoning him. நாம் எதை பார்ப்போம்? What will we see? நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும்? How will the condition be? ஆனா ஸ்தேவானுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. But all these things were not at all a matter for Stephen. காரணம் என்ன? What was the reason? வாசிங்க 54ஆம் வசனத்தை படிக்கும்போது, When we read verse 54, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். When they heard these things, they were cut to the heart, and they gnashed on him with their teeth. ஒரு பெருந்திரளான ஜனங்கள் அவனை பார்த்து மூர்க்கமடைந்து பல்ல கடித்து பாயறாங்க. a very great multitude of people, when they saw him, they were cut to their heart and they gnashed on him with their teeth. நமக்கு ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் சேர்ந்து எதிர்த்து நின்றாலே நமக்கு என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. Suppose 4 or 5 people come against us, we are not able to tolerate it. வாழ்க்கையே வெறுத்த நிலவரத்துல மாதிரி போதும் கர்த்தாவே. We come to a place where we hate our lives and say, it is enough, O Lord. எலியா சொன்னது போல யேசபேலை கண்டு போதும் கர்த்தாவே என் ஊழியம். As Elijah, when he saw Jezebel, said, Lord, it is enough of my ministry. நான் கேட்கிற இந்த ஸ்தேவானுக்குள்ள காணப்பட்ட அபிஷேகம்
அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். Now I ask you one thing, the very same Holy Ghost that was found in Stephen is also poured upon us today. இதோ இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தை சுத்திகரிக்கிறார். Behold, by this word the Holy Ghost is sanctifying your heart. வருட கணக்காக சிலர் மேல் கசப்பு, வைராக்கியம், பகை இதனால் உன்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. For years together your heart is filled with variance, hatred and envy against certain people. அவர்கள் உனக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். Maybe they would have spoken against you. அவர்கள் உனக்கு விரோதமாய் கிரியை செய்திருக்கலாம். Maybe they would have worked against you. மூர்க்கம் அடைந்து பல்லை கடித்துக் கொண்டு உன்மேல் பாய்ந்து இருக்கலாம். Maybe they would have been cut in their heart and gnashed on you with their teeth. கொலையே செய்திருக்கலாம், கொலை செய்யவே வந்திருக்கலாம். Maybe they would have come to kill you also. அது அவர்களுடைய சுபாவம். That is their nature. அது அவர்களுடைய சுபாவம். That is their nature. ஆனா தேவன் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? But what does God expect of you? பரலோகம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறது? What does heaven expect from you and me? அவர்கள் மூலமாய் உண்டாகிற உபத்திரவத்தை நாம் சகிக்க வேண்டும். We have to endure the problems or persecutions that the others bring upon us. நம்மை கொல்லும்படியாய் கடந்து வருகிறவர்களையும் கூட மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Even though people may come against us to kill us, we have to forgive them and also pray for them. இன்றைக்கு நம்முடைய நிலவரத்தை நீங்க கொஞ்சம் இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க. Now compare your lives with this verse. நான் யோசிக்கிறேன், ஸ்தேவானுக்கு எப்படி இது முடிந்தது? And now I'm wondering how it was possible for Stephen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஸ்தேவானுக்கு எப்படி இது சாத்தியமாயிற்று? How was it possible for Stephen? அதுக்கு காரணம் இருக்கிறது. There's a reason behind it. 55ஆம் வசனம், 56ஆம் வசனம். Verses 55 and 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஏன் ஸ்தேவானுக்கு பயம் உண்டாகவில்லை? Why was Stephen not afraid? ஸ்தேவானுக்கு ஏன் கலக்கம் உண்டாகல? Why was not Stephen troubled? எதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு பெரிய கர்ச்சீப்போ ஸ்தேவானுக்கு தேவைப்படல? கண்ணீரை துடைக்கிறதுக்கு அப்படியே துடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு. Why did not Stephen need a tissue paper or a hanky to wipe his tears and nose? ஏன் தேவைப்படல? Why was he not troubled? அவர் பூமியில தனக்கு விரோதமா நிக்கக்கூடிய மனிதர்களை அவர் காணல. அவருடைய கண்கள் அவங்க மேல பதிக்கப்படல. His eyes were not fixed on the people who were standing against him on this earth. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல சுற்றிலும் இருக்கிறவர்கள் உனக்கு பிரச்சனையா இருக்கிறார்களா? Today in your family or the people around you a problem for you? உன்னுடைய வேலை ஸ்தலத்திலோ, படிக்கிற இடத்திலோ, சபையிலோ உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உனக்கு எதிரிகளா இருக்கிறார்களா? Or the people who are around you in the place where you work or you study or even in the church against you? நீங்களும் நானும் கலங்கி போக காரணம் என்ன? சோர்ந்து போக காரணம் என்ன? கண்ணீரோட காரணம் என்ன? Why are you and I troubled and discouraged and shedding tears today? நமக்கு விரோதமாய் கிரியை செய்வர்களுடைய நம்முடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் அவர்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. For our eyes are set on the people who are acting against us. ஸ்தேவான் செய்த காரியம் என்ன? But what did Stephen do? ஒரு பெருந்திரளான கூட்டம் மூர்க்கம் அடைந்து பல்ல கடித்து கொண்டு மேல பாய வர்றாங்க. இவங்கள ஸ்தேவான் பார்க்கல, கண்களை இப்படி பார்க்கல. இப்படி கிளம்பி வர்றாங்க நினைத்துக்கொள்ளுங்களேன். இந்த வீல வர்றாங்க. இவர் இப்படி பார்க்கல, இவர் இப்படி பார்க்கிறார். Just consider the people who were gnashing their teeth against Stephen and were cut to their heart were coming directly in front of him. He did not set his eyes on them, but he set his gaze towards heaven. நீங்க சாலமோனுடைய அரண்மனையில உண்டாக்கப்பட்ட சிங்காசனத்தை குறித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சிங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? சிங்காசனத்துல ஒரு சிங்கம் காணப்பட்டது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். படிச்சு பாருங்க. When you look at the lion that was found in the throne of Solomon, we can see that his face was looking towards heaven. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? சிங்காசனத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, Oh dear people of God who have been called to take the throne, சிங்கம் விசுவாசத்தை காட்டுகிறது. lion shows faith. விசுவாச ஜீவியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, Oh people of God who have been called to lead a faith life, நீ எப்போதும் பூமியை நோக்கி பார்க்க கூடாது. you should never look onto this earth. வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். You must gaze towards heaven. வாசிங்க வசனத்தை. அதாவது சிங்க முகமானது வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. The face of the lion was looking towards the sky. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? Today what are we doing? நம்ம குடும்பத்துல பிரச்சனை, There's problem in the family, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, problem in our office, சபையில பிரச்சனை, problem in the church. சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனையை உண்டாக்குகிற மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking unto such trivial matters and problems and also to the people who did that. நமக்கு இப்ப ஒரு கிருபை தேவையா இருக்கிறது. Now what we need is grace. வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய கிருபை. A grace so that we may look unto heavens. இப்ப வானத்தை அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது இங்கே யாரும் தாக்க முடியாது, வந்தா ஒண்ணும் தெரியாது.
Suppose we are looking unto heaven, even though people come in front of us to attack us, we may not be looking at them. 1 ராஜாக்கள் 10:18. First Kings chapter 10 verse 18. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தாச்சு. He was seated on the throne. சாஞ்சு உட்காரும்போது When he was relaxing on the throne, அது என்ன செய்யும்? இப்படி வானத்தை பார்க்கக்கூடிய அது வளைந்து இருக்கிறபடினால வாசிங்க. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. பின்னாக வளைவாய் இருக்கிறது. it was bent backwards. இப்படி வளைந்து இருக்கும்போது When it is bent, உட்காரும்போது வானத்தை தான் பார்க்க முடியும். when we relax on the seat, we can look unto heavens. மாத்திரமல்ல ஒவ்வொரு படிக்கட்டுலயும் 2 சிங்கம். Not only that, on each step we can see 2 lions. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. ஒரு படிக்கட்டுல 2 சிங்கம். 2 lions in each step. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. Each one shows each salvation. பாவ மன்னிப்பு ஒரு ரட்சிப்பு. And forgiveness of sins is a salvation. அப்ப என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அதான் ஒரு சிங்கம். And we must come to have faith saying all my sins are being forgiven. That is a lion. தேவன் எப்படி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாரோ அதுபோல எனக்கும் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற விசுவாசம் தான் இன்னொரு சிங்கம். The next lion is, as God has forgiven me of all my sins, I am also able to forgive the sins of others. அதுபோல தான் ஒவ்வொரு படிக்கட்டும். அதை இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் அதல்ல. Similarly, each step shows each step of faith. That is not a subject now. அப்ப ஸ்தேவான் என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். Now Stephen was looking unto heaven. வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். Behold, I see the heavens opened and the Son of Man standing on the right hand of God. பிரச்சனையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, you who are passing through problems. எத்தனையோ வருடமாக சரீரத்தை விட்டு நீங்காத ஒரு பெரிய வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, you who are carrying a chronic disease in your body for many years together. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த இக்கட்டான நிலவரத்தில் உன்னுடைய கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பதாக. In the distress, in the path where you are taking, your eyes must be set upon heaven. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காணத்தக்க கண்கள் உண்டாவதாக. Let you have eyes so that you can see the glory of God and Jesus Christ standing at the right hand of God. We read அப்போஸ்தலர் 7:60. Acts of Apostles 7:60. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? And how was his prayer? பிதாவே இவர்களை மன்னியும். Lord, forgive them. என் பெயரை கெடுத்தவர்கள், Those who slandered my name, எனக்கு நிந்தை உண்டாக்கினவர்கள், and those who brought a reproach for என் me, மேல் அபாண்டமான பழியை சுமத்தினவர்கள், those who leveled slanderous accusations against என்னை me, கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற எனக்கு முள்ளா இருந்து கொண்டிருக்கிறவர்கள், those who were torturing me and those who were a thorn for me. இவர்களை மன்னியும் ஆண்டவரே. Oh Lord, forgive them. இவர்களை மன்னியும் ஆண்டவரே. Oh Lord, forgive them. இவர்களை மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive them. இவர்கள் எனக்கு விரோதமாய் செய்கிற எந்த குற்றத்தையும் இவர்கள் மேல் சுமத்தாதிரும். Do not level all the things that they have done against me, O Lord. இவர்கள் மேல் சுமத்தாதிரும். And do not level it against them, O Lord. இப்படி ஒரு ஜெபம் யாருக்குள் உண்டாகிறதோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஜெபம் உண்டானால் அவர்கள் புதிய எருசலேமுக்கு போவார்கள். Dear children of God, if such a prayer is found in the life of a believer, surely they will reach a New Jerusalem. ஒரு ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதையில் கடந்து செல்லும் போது, அநேகர் கல்லெறியும் போது, அநேகர் தூசிக்கும் போது, அநேகர் பொய் சாட்சி சொல்லும் போது, In a worker's life also, when many people come and lay false accusations against them, if many people come and stone them, அவர்களுக்கு விரோதமாய் பேசாமல், you must not speak against them, அவர்களை பழி வாங்க முடியாது, பிதாவே இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் என்று ஜெபிக்காமல், and without praying to the Father to avenge them and teach them a lesson, இவர்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், they have to get a good mind. அப்படியெல்லாம் ஜெபிக்காமல், You must not pray like that. பிதாவே இவர்களை மன்னியும்,
Father, forgive them, இந்த குற்றம் இவர்கள் மேல் சுமராது இருக்கட்டும். and let the sin be not to their charge. இயேசு கல்வாரியிலே ஜெபித்தது போல As Jesus Christ prayed in Calvary, ஸ்தேவானுடைய வளர்ச்சியை பாருங்கள். let us see the development of Stephen ஸ்தேவானுடைய ஜீவியத்தின் பூரணத்தை பாருங்கள். and see the perfection in the life of Stephen. இந்த ஸ்தேவானோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது? When we compare our lives with this Stephen, how is our life and where is it? வருட கணக்காக சிலரோடு பகையோடு சிலர்கள் செய்த காரியம் மறக்காமல் நீ தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். Without forgetting the works of certain people of God and nursing a hatred against them, for years together, now we are found in the presence of God. அந்த சகோதரி இப்படி சொன்னார்கள், அந்த சகோதரி இப்படி செஞ்சார்கள். That sister spoke like that, that sister did like this. இந்த சகோதரி இப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இப்படி பேசினார், இப்படி பேசினார். This sister spoke against me like this and did this thing against me. வருட கணக்காக உன் இருதயத்தில் இது காணப்படுகிறது. These things are found for years together in your heart. அப்ப இவங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பரலோகம் ஒரு பதில் கொடுக்குது. And the heaven is giving an answer for their prayers. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Wait a little. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Wait for some more time. எதுக்காக வெயிட் பண்ணணும்? Why should they wait? உங்க கூட்டத்தில் சேரக்கூடிய சில ஆட்கள் மதுரையில் காணப்படுகிற எத்தனை இடங்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. There are people who belong to your category in Madurai and even in Tamil Nadu. வெயிட் பண்ணுங்க. Just wait a little. ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிற அந்த ஆத்துமாக்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழ இருக்கிறாங்க, கார்ல சுத்திட்டு இருக்காரு, அவர் மேல வரட்டும். What was the answer given to the souls that were found under the incense altar when the fifth seal was opened was, people belonging to your category, your company people are yet roaming there and let them also come to your place. இன்றைக்கு என்னுடைய சக சகோதரிகளிடத்திலிருந்து சக விசுவாசிகளிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, போராட்டம், அவமானம், இதெல்லாம் எனக்கு தாங்க முடியல, சகிக்க முடியல. ஆண்டவரே இவங்களை திருத்த மாட்டீரா என்று நான் ஜெபித்தால் நான் சீயோனுக்கு போக மாட்டேன், இந்த ஆத்துமாக்களுக்கு கம்பெனியா நம்ப போறேன். Today, if I am not able to endure and tolerate the problems and troubles that I encounter with my co-sisters, I will be with these people, the souls under the incense altar, and I will never go to Zion. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. Now let's read that verse. அங்க அவங்க கேக்குறாங்க. And they were asking, வெளிப்படுத்தல் 6:10. Revelation 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை. உடன் பணிவிடைக்காரர், சகோதரர். First is the fellow servants and then the brethren. எத்தனை பேர் இருக்கிறோமோ தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். Now I do not know how many are in this category, only God knows it. வாலிபர்கள் மத்தியில, வயசான விசுவாசிகள் மத்தியில, புதிய ஆத்துமாக்கள் மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில எத்தனை பேர் கம்பெனியா போறோமோ தெரியல. Among the youths, among the old people, among the new people, believers, and among the workers, I do not know how many of you are going to join company with them. கிருபையுள்ள தேவன் நம்மில் ஒருவரையும் அவர்களுக்கு துணையாய் மாட்டாதிருப்பாராக. Let the gracious God may not make us one among those people. அந்த உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளின் கூட்டத்தில் என்னையோ உங்களையோ சேர்க்காத வண்ணம் தேவனுடைய அபரிதமான கிருபை இப்போதே நம்மேல் இறங்குவதாக. Let the immeasurable grace of God now descend upon us so that we may not be one among the people who have been left behind. முதல்ல நம்ம வாயை கட்டுவோமாக. First, let us tie our mouth. அடுத்தவங்களை கரெக்ட் பண்ண போறது, அடுத்தவங்களை திருத்த போறது, அடுத்தவங்களை பூர்ணப்படுத்த போறது, இதெல்லாம் நிறுத்துவோமாக. Now first, let us stop going to check others, correct others and leading them to perfection. என்னை மிகவும் தொட்ட வார்த்தை இன்றைக்கு காலையில வாசிக்கும் போது, யாக்கோபை அங்க இரத்த சாட்சியா மரிப்பதற்கு கொண்டு போறாங்க, கூட ஒரு பொய் சாட்சிக்காரனை நியமிச்சு செட்டப் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த பொய் சாட்சிக்காரன் அவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டு வர்றான். The one thing that touched my heart the most this morning when I was going through that book was James was led to be murdered and the person who was called to be a false witness was just gazing at the face of James. ஒரு சொட்டு கண்ணீர் அவர் முகத்துல இல்ல. Not even a drop of tear was found on his face. எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. There were no complaints against that person. எதுவும் இல்ல. Nothing. நான் செய்யாததை இவர் சொல்லிட்டாரு, நான் செய்யாததை இவர் சொல்லிட்டாரு, என் சிந்தையில கூட நான் சிந்திக்கல. He has told something that I haven't done, that thing that hasn't even crossed my mind and so on. நம்மளா இருந்தா கதையெல்லாம் எழுதி முடிச்சிருப்போம், பக்கம் பக்கமா எழுதிட்டு இருப்போம். If we were in that place, we would have written a very, very big story, voluminous story. ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட பேசல யாக்கோபு. But James, he never even uttered a single word. முகம் அப்படியே பிரகாசித்ததாம். His face was shining. சந்தோஷத்தினால் நிரம்பி காணப்படுகிறார்.
he was filled with joy. ஒரு பெரிய விருந்து வீட்டுக்கு போறது போல போறான்னு எழுதுறாரு. அவர் எழுதுறாரு, ஒரு பெரிய விருந்து வீட்டுக்கு போறவங்க எப்படி போவாங்களோ அது போல போறாராம் கம்பீரமா. He has written that it was as though he was going to a big banquet house. அவருடைய இந்த சுபாவமும் ஜீவியமும் ஒரு பொய் சாட்சிக்காரனை அசைத்தது. His nature and his life was able to shake a false witness. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, சபையில, உலகத்துல கர்த்தருக்காக உண்மையாய் ஜீவித்தால் நீங்க சத்தியம் சொல்ல வேண்டாம், நீங்க லெட்டர் எழுத வேண்டாம், வேற எதுவும் எழுத வேண்டாம். If you're leading a true life before the people where you reside or in the place where you work or in the church, you need not keep on writing letters or also preaching the gospel. சிலர் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதி போடுறாங்க. Certain people keep on writing letters to someone far off. இது ஒன்று வேண்டாம். Nothing is necessary. உங்க சுபாவம், உங்க ஜீவியம் இந்த பெந்தகோஸ்தைக்கு வந்த பிற்பாடு உங்களுடைய சுபாவம், கிரியை, ஜீவியம், தியாகம், பிரதிஷ்டையை உலகத்தார் காணும்போது, after you have come to this Pentecostal order, when the world sees your nature, your life, your consecration and sacrifice, அவமானங்கள் வரும்போது, பெயர் கெடுக்கப்படும் போது, தூசிக்கும் போது எப்படி நாம் சந்தோஷமா இருக்கிறோம்? when reproaches come, when our names are being spoiled and tarnished, and when we are slandered, how are we taking it? அப்படி யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, தூசித்தார்களோ, பெயரை கெடுத்தார்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. When they tarnish their image or slandering their name or spoiling their name, not even a single complaint against them. ஜெபிக்கவும் கிடையாது. And also they did not pray. ஆண்டவரே இவர்களை சந்தியும். Oh Lord, meet them. இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே. They are speaking such things against ஆண்டவரே me. உமக்கு கண்கள் இல்லையான்னு சிலர் கேட்பாங்க. They will ask the Lord, oh Lord, don't you have eyes? நமக்கே ரெண்டு கண்ணு இருக்கும்போது ஆண்டவருக்கு எல்லாம் இருக்குமா? We ourselves have two eyes, even won't the Lord have such eyes? ஏன் ஆண்டவரே இன்னும் காணாது இருக்கிறீன்னு கேட்பாங்க. They will ask, why Lord aren't you looking at all these things? சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிச்சிருக்கிறார். Psalmist has spoken like that. பழி வாங்கும்படியாக ஜெபிக்கிறார். He is asking the Lord to take vengeance. சத்துருக்களை பழி வாங்கும். Oh Lord, take vengeance upon my enemies. ஆபேல் ஜெபிக்கிறார். Abel is praying. சகரியா ஜெபிக்கிறார். Zechariah is praying. பழைய ஏற்பாட்டு வருஷத்துல அந்த தூபபீடத்தின் கீழ இருக்க ஆத்துமாக்களுடைய பிரச்சனை எல்லாம் இதுதான். This is the problem of the souls of the Old Testament period who are under the incense altar. வாசிப்போம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் Revelation 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர்? How long, Lord, will thou not judge? எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்? How long will you not avenge? இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கான்னு பாருங்க. Today find out if your prayer is also in this way. இப்ப யாரெல்லாம் பூமியில அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, those who are praying like this while on earth, இப்ப நம்மள சிலர் பாடுபடுத்துறாங்க. suppose others are troubling us, என்ன சிலர் பாடுபடுத்துறாங்க, and certain people are troubling me, என் பேரை கெடுக்குறாங்க, they are slandering my name. நான் இப்ப அவங்கள பழி வாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose I am praying that they should be taken vengeance upon, அல்லது பழி வாங்க வேண்டாம், ஆண்டவரே அவங்களை சந்தியும், அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை தாரும். or not even to take vengeance, Lord, please meet them, give them a good heart. இப்படி நான் ஜெபித்தா கூட, if I pray like this also, அவங்களுக்கு பார்ட்னர், அவங்களுக்கு ஒரு பங்காளியா, இந்த கூட்டத்தில் தூபபீடத்துக்குள்ள இருக்க ஆத்துமாக்களுக்கு ஒரு உடன் பணிவிடக்காரனா நான் போகும்படியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவனும் வரட்டும் மேல, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. then I will also become a fellow servant or a partner to the people who are under the incense altar, for the Lord has asked them to wait till these people also come there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதே வேளையில எனக்கு விரோதமாய் கிரியை செய்றவங்கன்னு தெரியுது, அவங்களுக்காக நான் அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன். At the same time, I know very well that a certain person is working against me. I pray for that person, I will also praise for that person. என்ன ஜெபிக்கணும்? How should we pray? ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். Lord, they do not know what they are doing. இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும். Please do not put this sin in their charge. இது நிமித்தமாக ஒரு தண்டனை அவர்கள் மேல் வராதிருப்பதாக. And by this thing they should not get a punishment. இப்படி ஒரு வளர்ச்சி எனக்குள்ள உண்டானால் மாத்திரமே, only if I have this development in me, நான் சீயோனுக்கு போக முடியும். I can go to Zion. அப்படி இல்லன்னு சொன்னால், or else, என்னை சீயோனாய் மாற்றும்படி கண்டிப்பா இந்த உலகத்துல எனக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடிய ஆள் தேவை. surely a person is needed to give me torments so that I may become Zion. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியல. Many people do not know this matter. இப்ப சீயோனின் பூரணத்தை நான் அடையணும்னா, suppose I must acquire the perfection for Zion, அப்ப என்ன பூரணப்படுத்துறதுக்கு என் கூட ஆள் தேவை. அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, என் சுபாவத்தை உருவாக்குறதுக்கு, என்னை சீயோனா மாற்றுறதுக்கு ஆட்கள் தேவை.
Be it a worker or a believer, certain people are necessary for my perfection to become a Zion on this earth itself. பாருங்க, இப்ப உங்களை சீயோனா மாத்துறதுக்காக, உங்களை எருசலேமா மாத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? சில ஆட்களை வைத்து உங்களை உபத்திரவப்படுத்துகிறார். God is appointing certain people to torment you so that you may become Zion or Jerusalem. அப்ப உபத்திரவப்படுகிற உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எருசலேம் சீயோன் கிடைக்க போகுது. Therefore you who are tormented will either receive Jerusalem or Zion. ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா சபையில விசுவாசிகளா இருந்துகிட்டு அல்லது ஊழியர்களா இருந்துகிட்டு மற்றவங்களை உபத்திரவப்படுத்திட்டே இருப்பாங்க சாகர வரைக்கும். But certain believers and workers are there in the church until the day of death, that they will be persecuting and tormenting others. அப்ப அவங்க என்ன செய்றாங்க? மற்றவங்களை சீயோனுக்கு எருசலேமுக்கு ஆயத்தப்படுத்தி அதே வேளையில இந்த பூமியில இருந்தபோது மற்றவங்களை உபத்திரவப்படுத்தினதுனால இவங்க இப்ப நரகத்துக்கு போறாங்க. And the work they are doing is, while on earth, they are tormenting others and they are preparing others for either Jerusalem or Zion. At the same time, they are getting ready for hell. இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல் சொல்லுகிறார். St. Paul says this to the Thessalonians. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, When we read in 2 Thessalonians chapter 1, 6ஆம் வசனம், verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. Seeing it is a righteous thing with God to recompense tribulation to them that trouble you, and to you who are troubled, rest with us. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் என்று ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். We see of a group of people who trouble you. அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உபத்திரவம் கிடைக்க போகுது. They are going to get tribulation. ஆனா அவங்க படுத்துற உபத்திரவத்தினால தான் இப்ப நீங்களோ நானோ சீயோனா அல்லது எருசலேமா மாறுறோம். Just because of the trouble that they gave, you and I are going to become Zion and Jerusalem. அப்ப பாருங்க, என்ன ஒரு எருசலேமாய் மாத்துறதுக்காக, என்ன ஒரு சீயோனா மாத்துறதுக்காக ஆண்டவர் இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரிய ஒரு கருவியா வைத்திருக்கிறாரே. God has kept this brother or this sister as an instrument or a tool to make me either Jerusalem or Zion. இப்ப அவங்க படுத்தின உபத்திரவத்தின் மூலமா நீங்க எருசலேம் போக போறீங்க. உங்களை உபத்திரவப்படுத்தின காரணத்துக்காக அல்லது உங்களை எருசலேமுக்கு தகுதிப்படுத்தின காரணத்துக்காக அவங்க நரகத்துக்கு போக போறாங்க. Just because of the torments that they gave to you, you are being made worthy for Jerusalem, and because they have prepared you for Jerusalem, they are now going to hell. இந்த தரிசனத்தை, இந்த வெளிப்படுத்தலை நீ பெற்றுக்கொள்வாயானால், if you receive this revelation and this vision, அப்ப உன்னை உபத்திரவப்படுத்துகிற மனிதர்களுக்காக நன்றினால நிரம்பி நீ ஜெபிப்பாய். and then you will be filled with gratitude for the person who has tormented you. ஆண்டவரே, இவர்களை மன்னியும் மன்னியும், இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். And you will cry unto the Lord saying, Lord, forgive them, lay not this sin in their charge. என்று ஜெபிக்க முடியும். And you can pray like that. இந்த தூபபீடத்தின் கீழ் காணப்படுகிற ஆத்துமாக்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? What was told unto the souls that were found under the incense altar? அப்ப உங்களுடைய சகோதரர்களும் உடன் பணிவிடைக்காரர்களும் பூமியில் இருக்கிறார்கள். அவர்களும் இரத்த சாட்சிகளா மரித்து உங்ககிட்ட வரணும். Until your fellow servants and the brethren who are on this earth also are killed as martyrs and be fulfilled. அது வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொல்லப்பட்டது. And it was asked them to wait for a little time. வாசிப்போம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 6:11. Revelation 6:11. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. And it was said unto them that they should rest yet for a little season until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. அப்ப இந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டவங்க யார்? Who are the group who were told in verse 11? அவதான் இயேசுவின் ரகசியவர்களே, கைவிடப்பட்டவர்கள். Those who are the people who will be left behind in the secret coming of Jesus. விசுவாசிகள் மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில யாரெல்லாம் கைவிடப்பட்டு உபத்திர காலத்துல போய் இரத்த சாட்சியாய் மரிக்க வேணும். Among the group of believers and workers, those who are being left behind in the secret coming of Jesus and then die as martyrs in the period of tribulation. உபத்திர காலத்துல போய் இரத்த சாட்சியா அவங்க மரிச்சாதான், only if they die as martyrs during the period of tribulation, இவங்க இருக்கக்கூடிய அந்த புதிய வானத்துக்கு அவங்க போய் சேர முடியும். they can come and reach new heavens where these people are. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நம்மில் ஒருவரும், none of us, இந்த இடத்திலே காணப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் ஒருவரும், none of us who are listening to this word of God and are present here, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரும், none from your family, இந்த கூட்டத்தில் இந்த எண்ணிக்கையில் சேராத வண்ணம் நாம் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு கதறுவோமாக. it should join this group and this number, so we have to kneel and cry out right now. நான் சுருக்கமா ஒரே ஒரு வரியை சொல்லுகிறேன். In short, I'm giving you in a phrase. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். Acts chapter 1 verse 8. முழங்காலில் நிற்க முடிந்தவங்க முழங்கால் நில்லுங்க.
முழங்கால் நிக்க முடியாங்க எழும்பி நில்லுங்க. Those who can, please come to your knees, but the rest of you can stand up. இது உங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சோ எனக்கு தெரியல. I do not know how many of you were able to understand it. ஆனா ஒரு தெளிவான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். The Holy Ghost has given a very clear truth today. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. You have to leave off your anger and rage. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். You should not be irritated whereby you are doing evil. பகை உனக்கு வேண்டாம். You do not need hatred. கசப்பு உனக்கு வேண்டாம். There mustn't be bitterness for you. வெறுப்பு உனக்கு வேண்டாம். There mustn't be enmity for you. ஒருவேளை நீ பகையோடு கசப்போடு வெறுப்போடு இப்போது காணப்படுவாயானால், Maybe if you're found now with hatred, enmity and bitterness, சக விசுவாசிகள் சக ஊழியர்கள் செய்த காரியம் இன்னும் வருட கணக்காக உன் இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. it is still for years together certain things done by the workers and believers against are in your heart. அப்படி இருக்குமானால், If it is there, இந்த நிலவரத்தில் நம்ம மரிப்போமானால், and if you die in this condition, நம்முடைய நிலவரம் என்னவாகும்? what will happen to us? புதிய எருசலேம் சீயோன் அல்ல, Not New Jerusalem and Zion, இரத்த சாட்சியாய் மரித்து புதிய வானத்துக்கு போகும்படியாக அல்ல, not to die as a martyr and go to new heavens, அல்லது உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் நீ மரிக்கும்படியாக அல்ல, or else not to die as a martyr during the period of tribulation. இந்த கிருபையின் காலத்துல In, இயேசுவின் நாமத்துக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி, in this dispensation of grace, to live with all zeal for the name of Jesus. எருசலேமிலும் In Jerusalem, யூதேயாவிலும் in Judea, சமேரியாவிலும் in Samaria, பூமியின் எங்கும் under the uttermost parts of the earth, கர்த்தருக்கு இரத்த சாட்சியாய் மாறும்படி I'll become a martyr for Christ. இதோ ஒரு அக்னி அபிஷேகம் நம்ம மேல் இறங்கி வருகிறது. Behold, a fiery anointing is coming upon us. சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே. Tell out, oh Lord, I'm unable. என் சத்துருக்களை மன்னிக்க என்னால முடியல ஐயா. Oh Lord, I'm not able to forgive my adversary. எனக்கு விரோதமாய் துரோகம் செய்த துரோகிகளை மன்னிக்க என்னால முடியலையே. Oh Lord, I'm not able to forget the people who are working against me. அந்த காரியங்களை மறக்கவோ மன்னிக்கவோ முடியலையே. I'm not able to do both, forget and forgive. வருட கணக்காக என் இருதயத்திலே காணப்படுகிறது. Those things are found in my heart for years together. ஸ்தேவானுக்குள்ளே காணப்பட்ட அதே ஆவியானவர் தானே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The very same Holy Ghost that was found in Stephen is now dwelling in me. ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்குள்ளும் காணப்பட்ட அதே அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவர் தானே எனக்குள்ளே ஊற்றப்பட்டு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். The fiery Holy Ghost which was found in each apostle is being poured inside me and is now dwelling in me. ஸ்தேவானை பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, Oh Holy Ghost, you who strengthened Stephen. ஸ்தேவானுக்குள்ளே இறங்கின பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகமே, Oh fiery anointing which descended inside Stephen. நீ எனக்குள்ளே இந்த வேளையில் நீ இறங்க மாட்டாயோ? This hour and this moment won't you come into being? ஒரு ஸ்தேவானை போல என்னை நீ மறுரூபப்படுத்த மாட்டாயோ? Won't you transform me like that Stephen? ஒரு ஸ்தேவானுக்கு இருந்த தரிசனத்தை, வானத்தை அண்ணாந்து பார்க்கிற அந்த கிருபையை எனக்கு நீர் கொடுக்க மாட்டாயோ? Won't you give me the grace like Stephen had to look onto heavens to have a vision? அபிஷேகத்தை வருந்தி அழைப்போமாக. We must call it anointing. ஸ்தேவானுக்குள்ள இறங்கின அக்னி அபிஷேகமே, The fiery anointing that descended on Stephen. பரிசுத்த ஆவியின் அக்னியே, The fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, Oh Holy Ghost, எனக்குள்ளே இறங்கி வாரோ. come down into me. இன்னும் எவ்வளவு காலம் சகிப்புத்தன்மை இல்லாமல் நான் இருப்பேன்? Oh Lord, how long will I be like this? இன்னும் எவ்வளவு காலம் கசப்பினால் என் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும்? Oh, how long will my heart be filled with that bitterness? இன்னும் எத்தனை காலம் சத்துருக்களுக்கு விரோதமாக நான் ஜெபிக்கக்கூடியவனாய் இருப்பேன்? How long will I be praying for my enemies? என்னுடைய சத்துருக்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் ஐயா. Oh Lord, give me a heart so that I can forgive my enemies. மன்னிப்பது மாத்திரமல்ல, Not only forgiving them, எனக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரியை செய்தார்களோ, those who have worked and acted against me, என் குடும்பத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரியை செய்தார்களோ, those who have worked against my family, உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசினார்களோ, தூசித்தார்களோ, those who have spoken against your children, கர்த்தாவே அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள். oh Lord, they do not know what they have done. முழங்கால் படியிடு. You have to kneel down. ஒவ்வொரு கல்லும் ஸ்தேவான் மேல் வந்து விழும்போது Each stone when it fell on Stephen, அவள் நெடுமுழங்கால் படியிட்டு இருந்தார். he stood straight on his knees. இன்றைக்கு நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம். இப்ப தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு இருக்கீங்க. But today you and I to kneel down in the presence of God. ஆனா கல்லு வந்து நம்ம மேல விழல.
but the stones have not fallen on us. பரிசுத்த ஆவியானவருடைய சொல் உன்மேல் வந்து விழுகிறது. The word from the Holy Ghost is coming and hitting you. உன் இருதயம் எப்படி இருக்கிறது? How is your heart? உன் கண்கள் குளமாகிறதா? Are your eyes going misty? கண்ணீர் நிறைந்த கண்கள் உனக்கு உண்டாயிருக்கிறதா? Is your eye filled with tears till the brim? போதும். Enough. இந்த வாழ்க்கை போதும். Enough of this life. இந்த ஜீவியம் போதும். Enough of my life. சரி போதும். Yes, it's enough. அடுத்து என்ன செய்ய போற? What next? இயேசபேல் மூலமாக எலியாவுக்கு உபத்திரவம் உண்டானது. Elijah was tormented or persecuted by Jezebel. உடனே அவன் சொல்லுகிறான், Immediately he said, போதும். it's enough. போதும் கர்த்தாவே. It's enough, Lord. என்னால என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் சகிக்க முடியாது. I cannot tolerate all these things. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? Then immediately what did the Lord ஓ say? போதும். Oh, is it enough? ஓகே. Okay. ஓகேன்றார். போதும்னா போதும். If it's enough for you, it's okay. ஆனா அடுத்து என்ன நடந்தது? Next, what happened? அடுத்த டிரான்ஸ்ஃபர் எங்க? Where did he get the next transfer? எலியாவுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர் எங்க? Where was the next transfer for Elijah? மகா உபத்திர காலம். The most tribulation period. அதான் இரத்த சாட்சிகளின் கூட்டத்துல. That is in the group of martyrs. யாக்கோபின் முகத்தை பொய் சாட்சிக்காரன் நோக்கி பார்த்த யாக்கோபின் முகத்தை அதர்சனமாக நாம் இந்த வேளையில் நோக்கி பார்ப்போம். And let us also look at the face of James, invisible James, which was seen by the false witness. நான் என்னுடைய நிலவரத்தை குறித்து வெட்கப்படுகிறேன். I am ashamed of my condition. என்னுடைய விலாவில் நான் அடித்துக் கொள்கிறேன். I am beating upon my ribs. ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை அனுப்பு. O Lord, send an anointing. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எங்கும், In Jerusalem, in Judea, in Samaria, unto the uttermost parts of the earth, அல்ல முழு உலகத்துல எந்த கிராமத்திலும் or in any village right through this world. இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய இருதயத்தை தாரும் ஐயா. O Lord, give me a heart whereby I can die as a martyr. நான் யாக்கோபோடு ஒப்பிட்டு என்னை பார்க்கிறேன். I am comparing myself with James. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். I am telling to the believers. ஸ்தேவானோடு ஒப்பிட்டு நீங்கள் உங்களை பாருங்கள். You have to compare yourself with Stephen. ஸ்தேவானோடு ஒப்பிட்டு உங்களை பாருங்கள். You have to compare yourselves with Stephen. என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? போதும் என்று சொல்ல போகிறோமா? Are we going to say enough? நிந்தையை கண்டு, அவமானத்தை கண்டு, பரியாசத்தை கண்டு, On looking unto the shames, reproaches and mocking. ஸ்தானங்கள் பறிக்கப்படும் போது, When our position or our place is பட்டங்களும் being snatched, பதவிகளும் இழக்கும் போது, நஷ்டங்கள் உண்டாகும் போது, when we are losing our place and when we are facing losses, சூரச்செடியின் கீழ் படுத்திருக்கிறோமா, ஆமணக்கு செடியின் கீழ் படுத்திருக்கிறோமா? are we going under the juniper tree or are we going under the gourd? அந்த எலியா மகா உபத்திர காலத்துக்கு வர வேண்டும். Elijah must come to the great tribulation period. இந்த பரிசுத்த ஆவியானவரை வருந்தி அழைப்போமாக. Let us call the Holy Ghost. நீங்க யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்கிறீங்களோ, Those who are calling him with நான் desire. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், I am telling with faith. ஸ்தேவானின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். You have to say the God of Stephen is my God. ஸ்தேவானுக்குள்ள ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை ஆவியானவர் கிருபையாக எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். You must say graciously the Holy Ghost has poured in the same anointing that was poured on Stephen. நான் தேவ ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling to the workers of God. யாக்கோபுக்கு அப்போஸ்தலனுக்குள்ள காணப்பட்ட அதே அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். God has poured the same anointing that was poured on James. தலைகளாய் சிறுல் அறையப்பட்ட பேதுருக்குள்ள ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம், The same anointing that was poured upon Peter, who was crucified head over heels. பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்த பவுலுடைய, Saint Paul, who has been killed by the sword. அவருக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம், The anointing that was poured in him. அதே ஆவியானவர். The very same Holy Ghost. ஆவியானவர் மாறுறதில்ல. Holy Ghost will never change. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் அல்ல. Each man doesn't have a different anointing. ஒவ்வொரு ஆளுக்கும் வேற வேற ஆவியானவர் அல்ல, வேற வேற டிபார்ட்மெண்ட் அல்ல. And each man has not got a separate Holy Ghost from a different department. ஒரே ஆவியானவர், The same Holy Ghost. கிருபையின் காலத்திலே ஊற்றப்பட்டு இந்த பூமிக்கு வந்தவர் இதோ இந்த இடத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறார். He has been poured out in the dispensation of grace and has come to this world and now he is moving in. எத்தனை உள்ளங்கள் கதறுகிறது. How many hearts are crying aloud? ஆண்டவரே, ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது, Lord, when the fifth seal was opened, தூபபீடத்தின் கீழ் under the incense altar, ஆத்தும சரீரங்களோடு காணப்படுகிற இரத்த சாட்சிகளின் கூட்டத்திலே, in the group of saints who were found with the souls on the body, அந்த இரத்த சாட்சிகளுக்கு நான் ஒரு சகோதரனாய் மாறக்கூடாது ஐயா. oh Lord, I should not become a brother to those martyrs. அந்த இரத்த சாட்சிகள் நான் ஒரு உடன் பணிவிடைக்காரனாய் மாறக்கூடாது ஐயா. Oh Lord, I should not become a fellow servant to those martyrs. நீங்கள் கேளுங்கள், என்னை எருசலேமாய் மாற்றும் ஆண்டவரே. Oh Lord, you should ask, Lord, change me as Jerusalem. தேவ ஊழியர்கள் கெஞ்சுங்கள், என்னை சீயோனாய் மாற்றும் ஐயா. Workers of God should request the Lord to change you as Zion. இனி காலம் இல்லை.
You have no more time. இனி காலம் இல்ல. No more time. கதறுவோமாக. Let us cry aloud. கூக்குரலிடுவோமாக. Let us cry aloud. புலம்புவோமாக. Let us lament. விலாவிலே அடித்துக் கொள்வோமாக. And let us beat on our breast. நான் பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறேன். I am requesting heavens. இந்த வார்த்தையை பேசின என்னை, The I who spoke this word, இந்த சத்தியங்களை பேசின என்னை, I who spoke these truths, இதை மொழிபெயர்த்த சகோதரியை, and the sister who translated it, இதை கேட்ட ஜனங்களை, கேட்ட தேவ ஊழியர்களை, வசனம் வாசித்தவர்களை, and the people of God and the workers of God who listened to it, and the people who read the Bible verses. இந்த வசனங்களை கேட்ட ஒரு நபர் கூட, Not even a single person who listened to these words, தூபபீடத்தின் கீழ் ஆத்தும சரீரத்தோடு காணப்படுகிற இரத்த சாட்சிகளின் சகோதரனாக, உடன் பணிவிடைக்காரனாக எங்களில் ஒருவரும் மாறவே கூடாது ஐயா. Lord, you should never allow any one of us to become a fellow servant or brethren to the souls that were found under the incense altar. வானத்தை அண்ணாந்து பார். Look unto heaven. இந்த வேளையில ஸ்தேவான் பார்த்தது போல நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தால், Right now, if you look unto heaven as Stephen saw, தேவனுடைய மகிமையும் the glory of God, அவருடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிற காட்சியையும் நீயும் காண்பாய். and you can also see Lord Jesus Christ standing on the right hand of God. இப்போதே தேவனுடைய மகிமையை காண்பாய். Right now you can see the glory of God. தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிற காட்சியை நீ அண்ணாந்து பார்த்தால், வானத்தை அண்ணாந்து பார்த்தால் இப்போதே காண்பாய். If you look up and gaze unto heaven right now, you can see Lord Jesus Christ standing on the right hand of God. ஸ்தேவானின் தேவன் நம்முடைய தேவன். The God of Stephen is our God. ஸ்தேவானின் இயேசு நம்முடைய இயேசு. Jesus of Stephen is our Jesus. ஸ்தேவானுக்குள்ள இருந்த ஆவியானவர் நம்முடைய அதே ஆவியானவர். The Holy Ghost which was with Stephen is our Holy Ghost. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. നാം പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാ കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാനാ. 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 அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இந்த இடம் முழுவதும் அக்னி கொழுந்துவிட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். அதன் நடுவிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தர் உனக்கு ஒரு புது அக்னி அபிஷேகத்தை, புதிய பாஷையை, புதிய வரத்தை, புதிய கிருபையை இப்பொழுதே கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஸ்தேவானின் தேவன் நம்முடைய தேவன், ஸ்தேவானின் இயேசு நம்முடைய இயேசு. ஸ்தேவானுக்குள்ள கிரியை செய்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம். ஒரு தீர்மானத்தோடு பாடுங்க, அந்த அக்னிக்குள்ள பிரவேசிங்க. நம்முடைய சகல மாம்சமும், நம்முடைய சகல பலவீனங்களும், நம்முடைய சகல வியாதிகளும், நம்முடைய சகல தோல்விகளும், நம்முடைய சகல பின்மாற்றங்களையும் சுட்டரிக்கக்கூடிய சுட்டரிப்பின் ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். இதோ அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சத்தத்தோடு இயேசுவும் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാം, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാം, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഞാൻ പ്രാപിപ്പാനുള്ള തേജസ്സോത്താൽ ഈ ലോക കഷ്ടങ്ങളെല്ലാം മറക്കാം. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാം, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാം, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാം, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ. ഇനി അല്പകാലം ഈ യാത്ര തീരാൻ, കർത്താവിതാവേഗം വെളിപ്പെടാറാ.